வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடு நேற்று முன்தினம் நிறைவடைந்து அந்த உடன்பாட்டுக்கான ஒப்பந்தத்தில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் சார்பில் செல்வ பிறந்தகையும் கையெழுத்திட்டார்கள். இது காங்கிரசினுடைய மேலிட பார்வையாளர் தேசிய செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவர் முன்னிலையிலும் இந்த தொகுதி ஒப்பந்தம் முடிவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன்படி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 9 இடங்களிலும், புதுச்சேரியில் 1 இடங்களும் ஆக மொத்தம் 10 இடங்களில் போட்டியிடுகிறது. திமுக 21 இடங்களில் போட்டியிடுகிறது. உதயசூரியன் சின்னம் 22 இடங்களில் போட்டியிடுகிறது. திமுகவினுடைய 21 வேட்பாளர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஒரு வேட்பாளருமாக மொத்தம் 22 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னம் 24 தொகுதிகளில் 24 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இந்த ஒப்பந்தங்களில் வெறும் எண்ணிக்கை மட்டுமே முடிவாயிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் முடிவாகவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரமும் விழுப்புரம் ஆகிய 2 தனித்தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட அந்த இடங்களில் அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவார்கள். மேலும் மதிமுக அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடும். ஆக தமிழ்நாட்டில் முதலாக திமுக கூட்டணியில்தான் தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கிறது. எவ்வளவு இடங்கள் என்று முடிவாயிருக்கின்றன, எந்தெந்த இடங்கள் என்பது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் முடிவாகும் என்று தெரிகிறது. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் கமலஹாசன் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் வதந்திகள் உலா வந்தன. ஆனால் இந்த தேர்தலில், மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடப் போவதில்லை என்று அந்த கட்சியினுடைய நிறுவனர் கமலஹாசன் அறிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அவர்களுக்கு ராஜ்யசபாவில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்திலும் கமலஹாசன் அவர்களும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் கையெழுத்திட்டனர். இதன்படி மக்கள் நீதி மய்யம் இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக 40 இடங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்வார்கள் என்று கமலஹாசன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் இதனுடைய அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை இனி வரும் நாட்களில் நாம் அடுத்த வீடியோக்களில் காணலாம். இது போன்ற அண்மை செய்திகளுக்கும் அரசியல் செய்திகளுக்கும் இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் பேராதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.